மனிதர்களின் பகிரங்கமான எதிரியாகிய ஷைத்தானின் தீங்கை விட்டும் எல்லாம் வல்ல ஏக இறைவனிடம் பாதுகாவல் தேடியவனாக என் தொப்புள் கொடி உறவினர்கள் அனைவரின் மீதும் அந்த ஏகவல்ல நாயகனின் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பழைய பேர் ரவீந்திரன். இறைவனுடைய கிருபையினால இந்த இஸ்லாம்ன்ற வாழ்வியலை என்னுடைய நிறைய ஏற்றதுக்கு அப்புறமா இப்போ என்னுடைய பேர் ஷாத் அமீர் அன்சாரி அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சிருக்கேன். இறைவனுக்கே எல்லா புகழும். ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக இஸ்லாம் ஏற்றுக்கணும் அப்படின்றது ஒரு இஸ்லாமியர்களுடைய பார்வையாக இருக்கும். மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா, இஸ்லாம் ஏன் நாங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நாங்கள் நல்லா தானே வாழ்கிறோம், எங்களுக்கு என்ன குறை இருக்குது. இன்னும் சில பேர் வசதியாக இருக்கிறவங்களுடைய எண்ணத்தில் என்ன இருக்குன்னா, எங்களுக்கு என்ன குறை இருக்குது, உங்களை விட நாங்கள் வசதியில் அதிகமாக தான் இருக்கோம், நாங்கள் எதுக்கு இஸ்லாத்தை பற்றி யோசிக்கணும் அப்படின்ற எண்ணம் கூட இருக்கலாம். இப்போ நம்ம சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு தீர்ப்பு பார்த்துருப்போம். ஒரு சகோதரர் மிகப்பெரிய ஒரு குடும்ப பின்னணியை கொண்டவர் 14 மாசமாக சிறை உள்ள இருக்காரு. ஒரு மிகப்பெரிய பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டு 14 மாசமாக சிறை உள்ள இருக்கிறாரு. இப்போ அவருக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, அவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி. ரொம்ப ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இருந்துச்சு. அதை விசாரிச்சாங்க. விசாரிச்சதின் அடிப்படையில் அவர் ஒரு குற்றவாளின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க. அவருடைய குடும்ப பின்புலம்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பின்புலம், உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதை பேரை கூட சொல்லலாமானாக்கா சொல்லலாம். தேவகவுடான்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஒரு முன்னாள் பிரதமராக இருந்தவர். அவருடைய பேரன். அவங்களுடைய குடும்ப பின்னணியில் ரொம்ப வசதியான ஒரு குடும்ப பின்னணி, ரொம்ப ஒரு செல்வாக்கான குடும்ப பின்னணி. ஆனால் இன்னைக்கு அவருடைய நிலைமை என்ன அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு பாலியல் குற்றச்சாட்டில் மாட்டிக்கிட்டு இன்னைக்கு அவர் கம்பி எண்ணிட்டு இருக்கார் சிறையில். ஆனால் இதுதான் தீர்வா அப்படின்னு கேட்டிங்கன்னா தீர்வு கிடையாது. ஆனால் அந்த நடைமுறை அவருக்கு எப்படி வந்துச்சு, அவர் எப்படி அந்த மாதிரியான ஒரு சூழலில் மாட்டினார், இதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இஸ்லாம் நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் வேணும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இஸ்லாம் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்றத ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்கிறேன். எப்படின்னா, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் நார்த் மெட்ராஸ் வட சென்னையில் தண்டையார்பேட்டைன்னு சொல்லி ஒரு ஊரில் தான் நான் வளர்ந்தேன். அங்கே நாங்கள் வளரும் போதெல்லாம் எங்களை சுற்றி எல்லாரும் எல்லா வகையான அனாச்சாரங்கள்லையும் ஈடுபட்டவங்க தான். அங்கே ரொம்ப அன்பான மக்கள் தான். ஆனால் அவங்களுடைய வாழ்வியலில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இருக்கும். என்னென்னலாம் இருக்கும், மது இருக்கும், சூது இருக்கும், மற்ற வகையான எல்லா வகையான போதைகளும் இருக்கும், தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கும், ரவுடிசம் இருக்கும், எல்லா விஷயங்களும் இருக்கும், அன்பும் இருக்கும். அன்பு எல்லாத்தையும் கடந்து இந்த விஷயங்கள் அவங்கள்ட்ட என்ன மேலோங்கி இருக்கும். அதனால தான் இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கலாச்சாரத்தை பற்றி ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க அப்படின்னாலும் இந்த வட சென்னையை பற்றி எடுக்கும் போதெல்லாமே ரொம்ப ஒரு தவறான கண்ணோட்டத்தை மட்டும்தான் காட்டுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அன்பை மிகுந்து இந்த ஒரு தவறான விஷயங்களை மட்டும்தான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரியான ஒரு சூழலில் எடுக்கிறாங்க. ஏன்னா இது எல்லாமுமே அங்கே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வியலில் வாழ்ந்து நம்ம வளர்ந்து வரும்போது நம்ம எப்படி வருவோம் அப்படின்னா, என் தந்தை ஒரு மிகப்பெரிய ரொம்ப அதிகமாக மது அருந்தக்கூடியவராக இருக்கார். என்னுடைய சின்ன வயசுலேருந்து நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சுட்டே வளர்ந்தேன், எங்கள் அப்பா மாதிரி நான் ஆகிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டே வளர்ந்தேன். ஆனால் எங்கள் அப்பா என்கிட்ட தோத்துட்டார். எங்கள் அப்பாவை விட 4 மடங்கு அதிகமான போதை பழக்கம் உள்ள ஒரு ஆளாக நான் வளர்ந்துட்டேன். நான் நிறைய பேருக்கு அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலெல்லாம் ஆகிட்டேன். ஒரு நண்பர்லாம் அவனுக்கு ஒரு பழக்கமும் இல்லை, பாவம். எனக்கு இன்றைக்கி நினச்சா கூட வருத்தமாக இருக்குது. இறைவன் என்னை பாதுகாக்கணும், அவனுக்கு ஒரு நேர் வழி கொடுக்கணும், அவனுக்காக நான் பிரார்த்தனை செஞ்சிட்டு இருக்கேன். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்க அம்மா மட்டும்தான், அவங்க அப்பா கூட கிடையாது. அவங்க அம்மா மேலே அவ்வளோ ஒரு பாசமாக இருப்பான். வீட்டில் தவிர வெளியில் கூட சாப்பிட மாட்டான். வேலைக்கு போயிட்டு வந்தால் கூட வீட்டை தவிர வெளியில் சாப்பிட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு ஒரு நல்ல ஒரு பையன் இன்னைக்கு ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலையில் இருக்கிறான். அதுக்கு நானும் ஒரு காரணமாக இருக்கேன்னு நினச்சி தினம் அழுதுகிட்டு இருக்கேன். அவனை பற்றி நான் பிரார்த்தனை செய்யாத நாளே கிடையாது. எனக்குள்ளார ரொம்ப பெரிய வருத்தம் இருக்கு. அப்போது என்னன்னா, இந்த மாதிரியான தவறான பழக்க வழக்கங்கள்லேருந்து ஒவ்வொருத்தரையும் மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த உலகமே இன்னைக்கு எவ்வளோ விஷயங்களை அதுக்காக மேற்கொள்ளுது.
மீட்டு கொண்டு வரணும், மீட்டு கொண்டு வரணும், மீட்டு கொண்டு வரணும். ஒவ்வொரு அரசாங்கமும் இதுக்குன்னு தனியாக ஒரு துறையை வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு கொண்டு வரணும், மீட்டு கொண்டு வரணும். கடைசியா கலைஞர் கருணாநிதி வந்து தோத்து போனதுக்கான முக்கிய காரணம் கூட அதுதான். என்ன அப்படின்னா, அவர் இருக்கும்போது கடைசி தேர்தல் அவர் சந்திக்கும் போது அவர் கொடுத்த முதல் வாக்குறுதி என்னன்னா, நான் முதல்ல போடுற சைன் வந்து பூரண மது விலக்குன்னு போட்டார். அதனால்தான் ரொம்ப அதிகப்படியான ரொம்ப சொற்பமான ஒரு வாக்கு வித்தியாசத்தில் அவர் தோத்தார். பூரண மது விலக்கு வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது வந்து ஏற்றுக்கவே முடியாது. இப்போ நம்மளே வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் பேசுகிறோம், இவ்வளோ தூரம் இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு நேரத்தில் நம்ம ஒரு மதுக்கு வந்து அடிமையாக இருக்கும் போது ஒரு நேரத்தில் எப்படி இருந்தோம் அப்படின்னா, எல்லாத்தையும் விற்று குடிக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும். என் நண்பன் வந்து அவனுடைய குழந்தையோடைய காலில் கொலுசை பார்த்துட்டே கழட்டிட்டு வந்துடும் மச்சான், இன்னைக்கு வந்து நமக்கு இதான், இன்னைக்கு இந்த காசு தான் நமக்கு சரக்கு வாங்குறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி, அந்த அளவுக்கு ஒரு குழந்தையோட காலில் இருக்கிற கொலுசை பார்க்கும்போது நமக்கு அதுக்கு என்னவா தெரியும், சாராயமாத்துக்கு. அப்படி ஒரு சூழலில் தான் நம்ம வளர்ந்தோம். ஆனால் இப்படிப்பட்ட மக்கள்கிட்ட போயிட்டு பூர்ண மது விலக்குனா கண்டிப்பாக அவன் என்ன பண்ணுவான், ஆட்சியே கவுழ்த்துருவான். ஒரு ஆட்சியே கவுழ்த்துருவானாக்கா அவனால் வேறு என்னத்தை ஒன்றுமே யோசிக்க தெரியாது. மது மது மது. இன்னைக்கு அதை தாண்டி நிறைய விஷயங்களுக்கு மக்கள் போயிட்டு இருக்காங்க. இதோ இப்போ கூட சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு ஊரில் வந்து கஞ்சா செடியெல்லாம் வந்து ரோட்டில் வச்சு வியாபாரம் பண்ணிட்டுக்கிறாங்க. அங்கே வந்து அது என்னென்னா இந்தியாவிலே தான். அங்கே அது என்னன்னாக்கா அவங்களுக்கு வந்து லீகல். கஞ்சா செடியை வியாபாரம் பண்ணுறது லீகல். அதை அரைச்சி குடிக்கலாமா. அரைச்சி குடித்தா அது வந்து என்னது, ஒரு 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 மார்க்க ஒரு ஒரு மதம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வந்து அது ஒரு தீர்த்தமாகவும் அதை வந்து ஒரு வழிபாடாகவும் வச்சுருக்காங்க. ஆனால் அதே கஞ்சாவை காய வச்சு பயன்படுத்தினா அது இல்லீகல். அவனை தூக்கி உள்ளே தூக்கி போட்டுடலாம். அவனுக்கு என்ன வேணால் தண்டனை கொடுக்கலாம். என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், 1 கிலோ கஞ்சா மாட்டிச்சுப்பா, பெரிய விஷயம்பா. எங்கள் ஏரியாவில் 1 கிலோ மாட்டிச்சுப்பா, பெரிய விஷயம்பா, இது வரைக்கும் எங்கேயும் மாட்டினதே கிடையாதுப்பா, அவ்வளோ பெரிய விஷயம்பானார். அங்கே கிலோ கணக்கில் ரோட்டில் போட்டு வியாபாரம் பண்ணிட்டுக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போது என்னன்னா, இங்கே இப்படி இருக்குது, இதை பார்த்தே நமக்கு இவ்வளோ பெரிய வேதனையாக இருக்குது, இவ்வளோ பெரிய வருத்தமாக இருக்குது, இவ்வளோ தவறுகள் நடக்குதுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். அரபின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கு. அரபுனா என்னது, இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய அரபுகள் வேற, இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய அரபுகள் வேற. ஒரு நேரத்தில் இருந்த அரபுகளோட நிலைமை எப்படி அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய வணிகம் செய்யக்கூடியவர்கள்லாம் அரபுகளை பார்த்தாலே அஞ்சுவாங்க. இவங்கெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு போர் வீரர்களாக இருந்தாங்க. நம்ம படிச்சிருக்கிறோம். என்னது, ராஜராஜ சோழன், சேரன், செங்குடுவன், அவன் இவன் எல்லாருமே படிச்சிருக்கோம். ஆனால் இவங்க எல்லாருமே யாரை பார்த்து போய்விடுவாங்க, அரபுகளை பார்த்து போய்விடுவாங்க. ஐயோயோ, அவன் வந்தானா மொத்தத்தையும் சுருட்டிட்டு போயிடுவான், அவன்கிட்ட நீதமே இருக்காது, அவன் மோசமானவன் அப்படின்னு பயந்தாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா, இந்தியாவில் முதல் இஸ்லாம் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா அந்த அரபுகள்கிட்ட ஏற்பட்ட மாற்றம் தான். அரபுகள் வந்து நியாயமான முறையில் வியாபாரம் பண்ணுறாங்க. என்னடா இவன் நியாயமான முறையில் வியாபாரம் பண்ணுறான், இவன் இப்பேற்பட்ட ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி அப்போ இருந்த அந்த மன்னன் சேரமான் பெருமாள் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த அரபுகள்கிட்ட விசாரிக்கிறார். என்னப்பா நீங்கள் இப்படி நியாயமான ஆளாயிட்டீங்க, நீங்கள் ரொம்ப மோசமானவனாச்சப்பா, எப்படிப்பா அவங்ககிட்ட இவ்வளோ நீதம் கிடைக்குதுன்னு சொல்லி அப்பனுடைய அந்த மாற்றத்தில் வந்து இவர் என்ன பண்ணுறாரு, பாடம் கற்றுக்கிறார். அப்போது நல்லா யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட மாற்றம் அந்த அரபுகள்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா, 2 அரபுகள் உட்காந்து பேசிகிட்டு இருப்பானா, சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ப்ரெக்னென்ட் லேடி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வயிற்றுக்குள்ளே இருக்கிறது ஆம்பளை பிள்ளைன்னு ஒருத்தன் பெட்டு கட்டுவானா, இன்னொருத்தன் பொம்பளை பிள்ளைன்னு பெட்டு கட்டுவானா. இப்போ நம்மளாம் இதே மாதிரி பெட்டு கட்டினா நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தானே நான் ஜெயிச்சுனா நீ ஜெயிச்சுனான்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம இந்த சைடில் இருக்கவங்களாம் ஏதோ ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவான், தோத்ததுக்கு அப்புறமும் ஜெயிச்சதுக்கு அப்புறமா, அது மாதிரி பிறந்ததுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஆம்பளை புள்ள பிறந்துருச்சு, நான் சொன்ன மாதிரி பொம்பளை புள்ள பிறந்துருச்சுன்னு தானே பேசுவாங்க. இப்போ கூட நிறைய பேர் வீட்டில் அந்த மாதிரி பஞ்சாயத்தில் நடக்கும். அவங்க வயிற்றுல இருக்குது ஆம்பளை புள்ள, அவங்க வயிற்றுல இருக்குது பொம்பளை புள்ள, எந்த பிள்ளையா இருந்தாலும் சரி அது இறைவன் நமக்கு கொடுத்த வரன்னு நினைக்க மாட்டான். அது இல்லாதவனுக்கு போய் கேட்டாலும் தெரியும். ஆனால் இவனுக்குள்ளார ஒரு சின்ன ஒரு பந்தியெல்லாம் கட்டிப்பாங்க. அப்புறம் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் தான் ஜெயிச்சேன் எனக்கு ட்ரீட்டு கொடு, நான் தான் ஜெயிச்சேன் எனக்கு ட்ரீட்டு கொடுலாம் பேசிப்பாங்க. ஆனால் இந்த அரபுகள் எப்படி தெரியுமா, அப்படியா சரி பார்த்துருவோமேன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளையை அப்படியே வெட்டி வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை எடுத்து பார்ப்பாங்கண்ணா, ஏய் பொம்பளை புள்ள நான் தான் ஜெயித்தேன், ஆம்பளை புள்ள நான் தான் ஜெயித்தேன். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமானவன். ஒரு இடத்துல வந்து ஒரு நபிகிட்ட வந்து ஒரு தோழர் வந்து பேசும்போது சொல்கிறார், யார் ரசூல்லா, நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்தோம் அப்படின்னா, எங்களுடைய பெண் பிள்ளைகளை எடுத்துகிட்டு போய் உயிரோடு இருக்கும்போது அப்படியே புதைச்சோம், உயிரோடு இருக்கும்போது புதைச்சோம். ஏன்னா இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ரவுடியாக வேணா இருக்கலாங்க, எவ்வளோ பெரிய டானா வேணா இருக்கலாம்,
அவனுக்கு மிஞ்சின ஒரு கொடூரமான ஆளே யாராவனா இல்லாமல் இருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற சூழல், அவனோட குழந்தைய அவனால கொல்ல முடியுமாங்க? கொல்ல முடியுமா? சரி, கொன்னுட்டான் கூட வச்சு உயிரோட வச்சு புதைக்க முடியுமாங்க? அப்படியெல்லாம் புதைச்ச ஒரு சமூகத்தில் இருந்தவங்க தான் இந்த அரபு கூட்டத்தார். அவங்களுக்கு இறைவன் வந்து நேர்வழியை கொடுக்கறதுக்கு அவங்கள்ட்ட தான் வந்து ஒரு இறை தூதரை உருவாக்கி, அவங்க மூலயமா அந்த இறை தூதர் மூலயமா இந்த திருக்குறானை இறக்கி, இந்த திருக்குறானை அவங்கள பின்பற்ற வச்சு அவங்கள்ட்ட ஏற்பட்ட மாற்றம், அந்த மாற்றம் எங்க இருக்குது அப்படின்னு பாருங்க. அந்த மாற்றம் எங்க இருக்குது அப்படின்னா, அரபு தேசத்துல ஏற்பட்ட அந்த மாற்றம் தண்டையார்பேட்டையில் இஸ்லாம் ஏத்துக்கிட்ட என் வாழ்க்கையில அது பிரதிபலிக்கணும்னு நினைச்ச உடனே, அந்த மார்க்கத்தின் அடிப்படையில இறைவனுக்கு அஞ்சிய ஒருத்தனா நான் வாழணும்னு நினைக்கும் போது என்கிட்ட இருந்த அந்த தவறான பழக்க வழக்கங்கள்லாம் என்னை விட்டு வெளியே போயிடுச்சு. அரபு தேசத்துல ஏற்பட்ட அந்த மாற்றம் இங்க பிரதிபலிக்குது. இன்னைக்குமே நீங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முழுமையா இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள்லாம் போய் பாருங்க. காயல்பட்டினத்துல போய் பாருங்க, கீழக்கரை அங்கெல்லாம் போய் பாருங்க. அங்கெல்லாம் வந்து மதுக்கடைகளே இருக்காது. காயல்பட்டினத்துக்கு என்ன இருக்குது? அங்க மதுக்கடையை திறக்கிறதுக்கு என்ன இருக்குது? மதுக்கடைகளே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு இஸ்லாம் போதிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தினால மட்டும்தான் அவ்வளோ பெரிய மாற்றம் இங்க ஏற்பட்டுச்சு. இது ஒரே ஒரு விஷயம்தான். என்னன்னா, ஒரு அரபு தேசத்துல படிப்பறிவு இல்லாத ஒருத்தங்கிட்ட அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இந்த திருக்குறானுக்கு இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு இங்க வசிக்கக்கூடிய நம்ம மக்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு அறிவு இருக்கு, சிந்தனை இருக்கு, அவங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து படிக்கக்கூடிய அறிவு இருக்கு. அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இறைவன் நாடினால் அவங்களுக்கு நேர்வழி கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த இந்தியா எங்கேயோ போகும். இந்த தமிழ்நாடு எல்லாத்துக்கும் முன்மாதிரியா மாறும். ஏன்னா தமிழ்நாடு எல்லாருக்கும் முன்மாதிரியா மாறின காரணத்தினாலதான் எவ்வளோ விஷயங்கள் வந்து இங்க நடந்திருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன். என்ன அப்படின்னாக்கா, ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு, படிப்பு வந்து கொடுத்துட்டா பிள்ளைங்க வந்து சரியாயிடும், அதில் எல்லா எஜுகேஷன் எல்லா கல்வியும் கொடுக்கறதுக்கு வந்து இப்போ பேசிட்டு இந்த கல்வியை கொடுத்தா போதும், அந்த கல்வியை கொடுத்தா போதும், அவங்களுக்கு இந்த விளக்கம் கொடுத்தா போதும், அந்த விளக்கம் கொடுத்தா போதும், எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்போ ஒரு சகோதரர் சொன்னார் இந்த விஷயத்த. எப்படின்னா, இருக்கிறதுலே வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் 50 பிள்ளைங்க படிக்குதுன்னா அதில் வந்து கடைசி 10 இடத்துல பிடிக்கிற பிள்ளைங்க வந்து அடுத்த கட்ட கல்விக்கு போகாது. அந்த பிள்ளைங்க என்ன போட்டால் எதனா ஒரு வியாபாரத்துக்கோ இல்லை எதனா ஒரு வேலைக்கோ இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு போயிட்டு அதோட முடிச்சிடும். முதல்ல நல்லா படிக்குதுங்க பாருங்க 40% பிள்ளைங்க, அதுதான் அடுத்த கட்டத்துக்கு போகும். அதுலேயும் ஃபில்டர் பண்ணி தூக்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இன்ஜினியர் ஆகவோ டாக்டர் ஆகவோ இல்லை சிவில் சர்வீஸில் மிகப்பெரிய ஆட்களாவோ ஆகக்கூடிய பிள்ளைங்களாம் யாரும் பார்த்தீங்கன்னா அந்த முதல் 10% இருக்கிற பிள்ளைங்களாக தான் இருக்கும். இந்த உலகத்தில் அதிகமான கிரைம் செய்யக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த முதல் 10% இருக்கிறவங்க தான். அப்போ என்னன்னா, இந்த கல்வி வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தவறான போக்கை வந்து சரிப்படுத்தாது. இந்த சரிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனை சரிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனுக்கு தேவையான நல்வழியை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த உலகத்திலே இருக்குன்னா அது நிச்சயமா இஸ்லாம் மட்டும்தான். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த திருக்குறானை முழுக்க படிச்சாலே போதும். இந்த திருக்குறான் என்னைக்கு வந்து மதுவை ஒழிச்சுதோ அந்த அரபு தேசத்துல அந்த மதுவை வந்து ரோட்ல கொட்டினாங்களாம், 6 மாதிரி ஓடிச்சான். அப்பேற்பட்ட குடிகாரனுங்களே மாத்திச்சு. சாதாரண பிள்ளைக்கா பசங்க நம்ம ஆளுங்களாம், இவனுங்களெல்லாம் மாத்தது பெரிய விஷயமே கிடையாது. நான்லாம் வந்து சொல்றேனே, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. என் வீட்டில் இருக்கிறவங்க இன்னைக்கு வரைக்கும் அதான் சொல்றாங்க, நீ என்ன கெட்டவனா இருந்த, நீ இன்னும் மாறிட்டேன்னு சொல்றேன்றாங்க. இறைவன் பாதுகாத்தான். அந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு தெரியாம தான் தவறான பழக்க வழக்கங்களை வச்சிருக்கோம். ஆனாலும் காலையில் ஆரம்பிச்சா நைட்டு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு தவறான பழக்க வழக்கத்திலே இருந்த ஆளு. அப்படியே அதை விட்டுட்டு வெளியில வரும்போது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த திருக்குறான் மட்டும் என் கையில இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னை உண்மையாலே ஒரு மனிதனா இந்த உலகத்துல இன்னைக்கு உட்காந்து உங்களுக்கெல்லாம் வந்து மது தவறான விஷயம், இது தவறான விஷயம், அது தவறான விஷயம்னு சொல்லி தைரியமா பேசக்கூடிய ஒரு இடத்துல கூட என்ன வச்சிருக்கிறதுனா அது காரணம் இது திருக்குறான் மட்டும்தான். நிச்சயமா சொல்றேன், இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இறைவன் உங்களை அச்சமூட்டி எச்சரிப்பான். உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாம் வெளியே எடுத்துருவான். உங்களை வந்து ஒரு மனிதனா மாத்துவான். உன் தாய் தந்தையை மதிக்கிற இடத்துல உங்களை வச்சிருவான். என் தாய் தந்தையும் வந்து இன்னைக்கு அவங்கள நான் நேசிக்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி நான் நேசிச்சதே கிடையாது. இன்னைக்கு நான் நேசிக்கிறது போல என் சக மனிதனை நான் இன்னைக்கு பார்க்குற பார்வையே வித்தியாசமாயிருச்சு. அவனை முதல்ல வந்து சாதாரணமா ஒரு தோலும் சதையுமா தான் பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு அப்படி பார்க்கல, என் இறைவனுடைய படைப்பா பார்க்குறேன். அவனுக்கு நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் என் இறைவனுக்காக நான் செய்யக்கூடியதா பார்க்குறேன்.
அவனுக்கு ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டேன்னா என் இறைவன் என்னை தண்டிச்சிருவான்னு நான் பயப்படுறேன். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளரையும் அந்த இறை அச்சம் வரணும் அப்படின்னா நிச்சயமா இஸ்லாம் ஒவ்வொருத்தருக்கும் போய் சேர்ந்தே ஆகணுன்றது தான் என்னுடைய கருத்து. நீங்க எல்லாரும் உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது நிச்சயமா இந்த திருக்குரானை ஒரு முறையாவது வாசிச்சு இந்த திருக்குரான்ல இருக்கிற வார்த்தைகளை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையும் வந்து மேம்பட்டு நீங்களும் அந்த எல்லாம் வல்ல ஏக இறைவன் வச்சிருக்கக்கூடிய சொர்க்கத்துல வசிப்பீங்கன்னு சொல்லி எல்லாம் வல்ல ஏக இறைவனை பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.